ஓகே, இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். నన్ను వచ్చి పచ్చి చెట్టు నన్ను ఉపయోగ కయ్యే మక్కింగే చెట్టు పోచి బావా నన్ను మక్కింగే నా సాట్ నాట్ కచ్చిలో కయ్య ఎలా కుచి కుచి கழிக்கல கச்சில் ஒரு கையை நட்டு மாதிரி சரியா மக்கிங்க நான் எல்லாம் கச்சிலும் இல்லை இது மாதிரி ஏறி குச்சி போயிடுது தண்ணியில் ஓகேங்க எப்படி சூப்பாக்கலா இதெல்லாம் தண்ணிங்களுக்கு இது சங்கு இருக்குது பக்குனீங்க பக்கிங்கெல்லாம் சங்கு எல்லாம் உள்ள பூச்சிக்கும் பக்கு சங்கு சரியா பக்குங்க எல்லாம் சங்கும் அழகலாம் சங்கு கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு பேசுனா கேமரா தெரியாது. நம்ம தேவா இங்கெல்லாம் சங்குக்கும் பக்கிங்க இங்கெல்லாம் சங்குக்கு வந்தாச்சு நான் தேனுக்கு மாடு இங்கேக்கும் இது தங்க மாடி அவ்வளோ பெரிய நன்னு மக்களுங்க இதோட பூச்சிக்கும் இதோட மக்களுங்க ஏன்னா வடிக்கிங்க இதோ நம்ம ஆடு இதோ நம்ம நன் வச்சுக்கின்னா இன்னும் அங்கே சங்குக்கும் அங்கே நன்னு இங்கேருந்து வந்தால் அவங்க நங்கு என்ன புடிச்சு காட்டுறா? என்ன புடிச்சு காட்டு? சங்கு அந்த எடுத்து காட்டு. என்ன சங்கல்ல இப்பா நான்கமா இங்க நம்ம கடுப்பாய் சரியா இந்த அது ஒழுங்கு போய் நன்னு சோப்பலா பங்கு பா இன்னும் வச்சா பையில தண்ணி வச்ச பையில கேமரா பார்த்துட்டு இருக்கு. இது நன்னுக்கு தண்ணிப்பா நன்னுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு நீ நன்னுக்கு தண்ணி குடிக்க அப்புறம் வச்சுங்க கட்டியெல்லாம் வச்சுங்க செட்டு ஏற்றுக்கலாம் நம்ம கட்டிட்டு நன்னு எங்கே போயிடுச்சு நம்ம படிக்கிறதுக்கு உக்காங்க நன்னு அங்கேயாச்சும் போவோம் நன்னு வச்சுட்டு எங்கே போகணுமா நன்னு சரியா உக்காங்கயா நன்னு இல்லையா இன்னும் மண்ணு 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 நம்ம இங்கே இருக்கும் கறி வச்சு போக்குது நன்னு இங்கே இல்லையே பிடிங்க பிடிங்க இருக்கும் பிடிங்க நன்னு இங்கே வரவே இல்லை பாருங்க வரும் பாருங்க வரல ஒரு சின்ன கயிறு வச்சு போயிட்டு உள்ள போனால் தான் வரும். வாங்க உள்ள போகலாம். வாங்க யா உள்ள போய் பார்க்கலாம் நண்டு இருக்காங்க. நீ போய் பார்த்தா நான் தான் கூட இருக்கல. வா யா பயப்படக்கூடாது. வா அப்பா கூட இருக்காங்க. அச்சுமே அடிக்காது. வா தண்ணி சின்ன சில்லுன்னு தான் இருக்கும். உனக்கு என்ன சொல்லியிருக்கேன் நான்? தண்ணி உனக்கு எது வரைக்கும் வந்தால் சேஃப்டி எது வரைக்கும் இது வரைக்கும் முட்டி வரைக்கும் உனக்கு தண்ணி வந்துச்சுனாக்க
நீ பாதுகாப்பாக இருக்கலாம், சேஃப்டியாக இருக்கலாம். முட்டிக்கு மேலே தண்ணி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போகக்கூடாது, சரியா? அது வந்து உனக்கு சேஃப்டி இல்லை. வாங்க வரலாம் வரலாம், வா, இன்னும் கொஞ்சம் வரலாம், இன்னும் கொஞ்சம் வரலாம். வாங்க பார்க்கலாம் அங்க நின்று நன்னு கீழா போச்சுப்பா. நண்டு வலைக்குள்ளே இருக்குது. இருக்கட்டும். மக்களே இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக பொந்துகளாக இருக்கா. இந்த பொந்தில் எல்லாத்துலேயுமே நண்டு இருக்கும். ஆற்றுல பாம்பு கூட இருக்குமேடான்னு நீங்கள் கேட்கலாம். பெரும்பாலும் பாம்பு இருக்காது. இது பாருங்கள், இந்த வலை பாருங்கள், மணல் வெளியே தள்ளிட்டு இருக்கா. இது வந்து உள்ள நண்டு இருக்கும், இதுக்குள்ளே நண்டு இருக்கும். இது பெரும்பாலும் இந்த மேலே இருக்க வலைங்களெல்லாம் கையெல்லாம் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. மேபி பாம்பு எதனா இருந்தாலும் இருக்கலாம். இன்னொன்று, இந்த கீழே வலை இருக்குங்களா, இந்த கீழே வலையிலேருந்து நண்டுங்க தப்பிச்சு மேலே வர்றதுக்கு மேலேயும் வலை வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த தண்ணி நிரம்பி இருக்கா, நண்டு அதில் தான் இருக்கும். சப்போஸ் நம்ம கை விட்டோம்னாக்க இந்த மேல் வழியாக பொந்துகள் இருக்குது பாருங்கள், இந்த மேல் வழியாக வந்துடும். பாருங்கள், இதெல்லாம் நண்டு போனதுக்கான அடையாளம். இன்னொன்று, நண்டு வலை நீங்கள் எப்படி பார்க்கலான்னாக்க, இங்கே பாருங்கள், நண்டோட கால் வந்து சின்னதாக இருக்குமா, அதோட கால் தடம் புள்ளி புள்ளியாக இருக்குது பாருங்கள். இதுவே இதில் பாம்பு போயிருந்ததுனாக்க, பாம்போட உடம்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதோட பாடி ஸ்ட்ரக்சரு பைப் மாதிரி இருக்கும். இதில் சப்போஸ் உள்ளே பாம்பு எதனா போயிருந்ததுன்னா இந்த கால் தடம் அழிஞ்சு பாம்பு போனதுக்கான தடயம் தெரியும். ஸோ இது உள்ளே வந்து நண்டு இருக்கும். இது எல்லாத்துலேயுமே கால் தடம் இருக்குது பாருங்கள். இந்த உள்ளே இருக்க பொந்துலெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் போன வாரமே பிடிச்சோம். இருந்தாலுமே திரும்ப இருக்கும். வேறு நண்டுங்க வந்து உட்காந்துட்ருக்கோம். இந்த பெரிய வலைலாம் மேக்ஸிமம் ஒரு அடி ஆழத்தில் தான் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகான அமைதியான சிற்றோடைன்னு சொல்லலாம். இது வந்து ரன்னிங் வாட்டர் தான். பாருங்கள், எங்கள் ஊர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மூங்கில் தோப்பு, தென்னை மரம், பனை மரம். இது வந்து திருப்பத்தூர் மாவட்டம் மக்களே, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக். எங்களுக்கு வந்து தண்ணி பஞ்சம் இப்போதைக்கு ஒரு 10 வருஷமாகவே தண்ணி பஞ்சம் ஏற்பட்டதே இல்லை. வருஷத்தில் 3/4 நாள் வந்து தண்ணி எங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும் இந்த ஓடையில். இது வந்து டேம்லேருந்து வர தண்ணி. இருக்குமா, இருக்குது, பிடிச்சி தரேன் இரு. மக்களே, இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிற்றோடை இல்லையா. பொதுவாகவே நீர்நிலைகள் வந்து எல்லா உயிர்களுக்கும் தேவையான உணவை வச்சுருக்கோம், சாப்பாடை வச்சுருக்கோம். இங்கே நமக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி என்னென்ன இருக்குனாக்க, இந்த ஓடையில் நண்டு பிடிக்கலாம், சாப்பிட்றதுக்கு மீன் பிடிச்சி சாப்பிட்லாம். அது போக அந்த மூங்கில் புதர் இருக்கு இல்லையா, அந்த மூங்கில் புதரில் இது இருக்குது, வெத்தலை கிழங்கு இருக்குது. வெத்தலை கொடி அங்கே மேலே படர்ந்து இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதில் கிழங்குமே இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக வெத்தலை கிழங்கு கொடி. இதில் பார்த்தோம்னா நிறைய கிழங்கு இருக்குது. ஆல்ரெடி நான் பறிச்சுட்டு போயிருக்கேன். அது போக இன்னும் நிறைய இருக்குது மக்களே. சுண்டைக்காய் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சுண்டைக்காய் செடி இங்கே முளைச்சிருக்கு பாருங்கள். நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு 2 செடி. இந்த மாதிரி பாவக்காய், சுண்டைக்காய் அப்படின்னு நிறையா காய்கறிகள், நிறைய கிழங்குங்க செடி இங்கே இருக்கும். தென்னை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது.
நல்ல காய், நல்ல இளநீர். டைம் பாஸ் ஆகலன்னா இங்கே தான் வந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு சாப்பிட்ருவோம். வாங்க போகலாம் திரும்ப.